வணக்கம் பக்தர்களே, நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? எல்லாரும் எல்லாம் பெற்றும் சௌபாக்கியமாக இருக்க வேண்டும் இறைவனை வேண்டுகிறேன். என் குருவுக்கும் என் குருவின் குருவிற்கும் என்னை சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும் உதவி செய்கின்ற தெய்வங்களுக்கும் என் குலதெய்வத்துக்கும் என் பித்திருக்களுக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் எல்லா சித்தமார்களுக்கும் எல்லா மகான்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவு செய்கிறேன். மாளிகை அமாவாசை, அதான் மாலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அது திடீர்னு நம்ம நண்பர்களாம் மாலி அமாவாசை பற்றி டக்குன்னு போடுங்க சார், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கொஞ்சம் போடுங்க அப்படின்னாப்புல. மாலி அமாவாசை பற்றி சொல்றதுல ஒன்றும் பெருசு ஒன்றும் கிடையாது. மறந்து போனவங்களுக்கு மாலி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. வருஷம் வருஷம் வீட்டில் ஐயரை புரோகிதரை வச்சு திதி கொடுக்குறவங்க இது பெருசாக பண்ண வேண்டியதில்லை, சாதாரணமாக படையல் போட்டு பண்ணால் கூட போதும். பட் இறந்தவங்களுக்கு அந்த பித்திருக்களுக்கு அது திதி தெரியல, அந்த இது தெரியலன்னும் போது மறந்து ரொம்ப நாளாக ஆயிருக்கும், மறந்து விட்டுருப்பாங்க. மறந்து விட்டவங்களுக்கு இந்த மாலி அமாவாசைன்றது ரொம்ப விசேஷம். அதை பயன்படுத்திக்கணும். நீ ஏதோ பேருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கக்கூடாது. அது அப்படியாப்பட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதை நீங்க பயன்படுத்திக்கணும். பித்திருக்கள் பித்திரு லோகத்துல இது ஸ்பெஷலா இந்த தேதியில அவங்க அங்கிருந்து இங்க வர்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க வரும்போது அகோர பசியில வராங்க. எப்போ இந்த பூலோகத்துக்கு வர நினைக்கிறாங்களோ, தான் குடும்பத்தை பார்க்கணும், சொந்த பந்தங்களை பார்க்கணும், வரும்போது மனிதனாக இருக்கும்போது எப்படி உணர்வுகள் எல்லாம் இருந்ததோ, இது சாப்பிடணும் அதை சாப்பிடணும் ஆசை பாசங்கள்லாம் அந்த உணர்வுகளோட வருவாங்க. எப்படி இப்ப உடலை விட்டுட்டு அந்த சூட்சம உடம்பு, சூட்சம ஆத்மா எப்படி வெளியே போச்சு, அதே மாதிரி நம்ம அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதெல்லாம் சமைச்சு வச்சு வழிபடும் போது அந்த என்னடா சமையல் படையல் போட்டா அவங்க சாப்பிட போறாரு, நம்ம தானே சாப்பிட போறோம், அதை கிடையாது. அது சமையல் அவங்க வருவாங்க. அந்த எப்படி உடலும் உயிர் கண்ணில் பார்க்க முடியாது, அது மாதிரி சூட்சமமா இருக்கு. நீங்க நிறைய கோயில்ல போய் பாருங்க, சாமிக்கு தேவதனை பண்ணணும்னா அந்த ஸ்கிரீனை போட்டுவிட்டு உள்ள போயிட்டு அந்த அன்னம் அவங்க ஆக்கி எடுத்துட்டு வருவாங்க. தனியா ஆக்கி எடுத்துட்டு அன்னம் அந்த ஆவி பறக்க எடுத்துட்டு வரும்போது அந்த ஆவியை அன்னமா கொடுப்பாங்க. அதுதான் உயிராற்றல் சக்தி. அதுதான் அது. நம்ம கூட என்ன பண்றோம், சக்தி உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா உடம்பு செத்துரும், அவ்வளவு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி அந்த உணர்வு அந்த ஆற்றல் அந்த தெய்வத்துக்கு அது மாதிரி நம்ம அது மாதிரி சக்தி ஊட்டல் செய்துவிட்டு அந்த அன்னத்தை நம்ம மற்ற சாப்பாடுல கலந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ரொம்ப சக்தி ஆற்றல் இறையாற்றல் ரொம்ப இருக்கும். ஏன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த பிரசாதம் சாப்பிட்றவங்களாம் எப்படி அவங்க குறைகள், அவங்க நோய் நொடிகள், அவங்க பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அந்த பிரசாதத்துக்கு அவ்வளவு மகிமை கொடுக்குறாங்க. அப்படி நம்ம பித்திருக்கள் இந்த மாலி அமாவாசைக்கு நம்மளை தேடி இங்க வரும்போது நம்ம வீட்டை சுத்தபத்தமா நம்ம வச்சுக்கிட்டு அவங்க வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு படையல் துணிமணி வச்சு யாருடைய வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்க பண்ணுங்க. மாத்தி எல்லாம் நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. ஐயர் இருந்தா ஐயரை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஐயர் இல்லைன்னா ஒரு ஓடுற நதி, கடல், இது மாதிரி இடத்துல போய் ஐயர்கிட்ட போய் ஒரு மாலி அமாவாசை கொடுத்துட்டு வரலாம். அப்படியே முடியல, அதிகம் வசதி இல்லை அப்படின்னு பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் இருக்கு. பச்சரிசி, இந்த எள்ளு, தர்ப புல்லு, இதெல்லாம் நாங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதுல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணோம், அந்த கையில வச்சுக்கணும். கையில வச்சுக்கிட்டு அது தர்ப புல்ல நீங்க தர்ப்பணம் விட்டுலாம். பேரு யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு, அவங்க அப்பா, அவங்க தாத்தா, விடுபட்டு போனவங்களுக்கு, எல்லாருக்கும் மறந்தவங்களுக்கு நீங்க நீங்களே கொடுத்துடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இருக்கிறவங்க ஏதோ கொடுக்குறோம், இல்லாத என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பித்திருக்கள் தானே, நம்ம முன்னோர்கள் தானே, எல்லாத்துக்கும் எடுத்துப்பாங்க. என்ன ஒண்ணு, நீ ஞாபகமா அவங்கள நீ வழிபடுற அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நீயே கொடுத்து நீயே செய்யும் போது வழிபடாது அவங்களுக்கு தெரியாது கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவோம், நமக்கு நல்லது. அப்ப அந்த தர்ப்பணம் எப்படி விடணும் அப்படின்னு சொன்னா, அந்த கையில பச்சரிசி, கொஞ்சம் எள்ளு, அந்த சும்மா ஒரு ரூபா சும்மா ஒரு காயின் வச்சுக்கலாம், இல்லை வைக்காம விட்டுடலாம். தர்ப்ப புல்லும் மெயினா வைக்கணும். அந்த தர்ப்ப புல் தான் நம்ம கனெக்டட், நம்ம ஆத்மாக்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மின்சார கம்பி மாதிரி. அதுல என்ன சொன்னோம், இப்படி வச்சுக்கணும். கை இப்படி வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு இப்படி கொடுக்கணும். இந்த கை இருக்கு பாரு, இந்த இதுலதான் போகணும். நிறைய பேர் இப்படி கொடுத்துருவாங்க, இப்படி கொடுத்துருவோம். அப்படியே கொடுக்கக்கூடாது, இப்படிதான் கொடுக்கணும். இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். வீடியோல எப்படி இது பண்றது தெரியல, இப்படி கொடுக்கணும். அது அந்த 2 விரல் சந்தில கீழே போற மாதிரி நீங்க ஓடுற தண்ணியில ஆத்துல அமரணும். அப்படி முடியல, ஒரு தாம்பால் தட்டினால வலிக்கெல்லாம் எடுத்துங்க.
அதுல வந்து ஆத்துல விடுற மாதிரி நினைச்சு விட்டுட்டு அந்த தண்ணி எடுத்துமே ஆத்துலயோ குளத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க விட்டுறணும். விட்டுட்டீங்கன்னா அந்த தர்ப்பம் கொடுத்துதான் நீங்க மாலை அமாவாசைக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை நீங்க செஞ்ச மாதிரி அது ஒரு கணக்கு வரும். அதுக்குதான் அது. ஏன் இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் மாலை அமாவாசை சத்தம் ஒரு நாள் அடுத்த பிறகு எடுக்கலையா, எத்தனை வருஷம் தான் நம்ம கும்பிட்டுன்னு இருக்குது, இதெல்லாம் போய் இந்து மதத்துல ரொம்ப மூட நம்பிக்கை அப்படின்னு இப்ப படிச்ச அறிவு வளர்ந்தவங்களாம் பேசுவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் போகணும், அதுக்கெல்லாம் ஆய்வு ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு நிறைய. நீ மாத்திரம் வந்து ஏங்கல, உனக்கு எண்ணங்கள் உன்னை ஏக்குது, உன் உடம்புல இருக்கிற ஜீன், நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ், அது நம்ம தாத்தா பாட்டி 27 நட்சத்திரங்கள் 27 ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்த உடம்புல இருக்கிற நட்சத்திரம், அந்த மரபானம் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கு. அதுங்க கேட்கும், அதை எதிர்பார்க்கும், அதுல அது இருக்கும். அது நம்ம அது அந்த மரபானாலே ஊறி போச்சு. இந்த திதி கொடுக்குறது, காரியம் பண்றது, இப்படி எல்லாம் ஊறி போச்சு. அது வழியா நம்ம போயிடுவோம். அது ஏன் நீ போய் ஆராய்ச்சி பண்ணி அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை குழப்பிக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நீங்க எதுவும் ஆராய்ச்சி பண்ணாதே வராங்க. இப்ப ஆராய்ச்சியில கண்டுபிடிக்காம இருக்கலாம், அவனும் 10 வருஷம் 50 வருஷம் கழிச்சு ஆமா உண்மைன்னுவான். அப்ப நீங்க செய்யாம விட்டு என்ன பண்றது? அது மாதிரி வந்து நீங்க அது போகாதீங்க. இது மூட நம்பிக்கை. நம்ம பாரம்பரியம், நம்ம இந்து சம்பிரதாயப்படி நம்ம கலாச்சாரம் நினைச்சிட்டு விட்டு போங்க. நீங்க எவ்வளவு பேர் அறிவாளி, பெரிப்பாளி, விஞ்ஞானியா, சயின்டிஸ்டா கூட இருங்க. அது ஒரு திருப்தி, உங்களோட ஆத்மாக்களுக்கு திருப்தி. அதையும் அந்த குறை வைக்கணும். அது மாதிரி அதை பண்ணுங்க. அது ரொம்ப வந்து விசேஷம். ஏன்னா அந்த பித்திருக்களுடைய தோஷம் நமக்கு இருந்ததுலாம் வீட்டுல சுபகாரியங்கள், சில நோய் நொடிகள், சொத்து பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை, தொழில் முடக்கம், இது மாதிரி பல பிரச்சனைங்க நமக்கு வரும். நீங்க எப்படி நீங்க கண்டுபிடிச்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் போய் ஜோசிக்காரெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது. எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது, எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, எதை சொன்னாலும் தப்பா போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஒரு தப்பு பண்ணா ஓகே, 2 தப்பு பண்ணணும், எல்லாமே நமக்கு கைக்கூடி வரல என்ன பண்ணா அர்த்தம்? அப்போ ஏதோ ஒரு தப்பு நமக்கு நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப அது என்னான்னு கண்டுபிடிச்சு எதனால இப்படி நடக்குது நம்ம மாத்திரம் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நமக்கு இந்த ஜாதகத்திலேயோ நம்ம இதுலயோ நம்ம வழிபாடு விஷயத்த நம்ம சரியா பண்ணாம விட்டுருப்போம். அதனால அது பிரச்சனை நமக்கு வருது. அதை கண்டுபிடிச்சு நீங்க பார்க்கணும். எவ்வளவு பெரிய என்கிட்ட வர பெரிய பெரிய படிப்பாளி அறிவாளிகளா இருக்காங்க. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்தம் இருக்கு, எல்லாம் தொழில் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இருந்தும் நிம்மதி கிடையாது, குழந்தை இல்லைன்னு வராங்க. இவ்வளவு இருக்கு. டாக்டர் இத்தனைக்கும் எப்படி டாக்டருக்கே குழந்தை இல்லை, அவங்க வராங்க நம்ம கிட்ட. ஏன் வராங்க? அப்போ நம்ம தப்பு சொல்ல, டாக்டர்னா அவங்க சொல்ல, அதனால வந்துட்டாங்க நம்ம கிட்ட. அதனுடைய நம்ம திமிரு கிடையாது. அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க, மனிதனால முடியாது, ஏதோ ஒரு அமானுஷ சக்தி, ஒரு கடவுள் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை, இல்ல இந்த கிரகங்களுடைய செயற்கை, நம்ம முன்னோர்களுடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து நமக்கு இப்படி இருக்கு, இது சரியான ஒரு இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நம்ம கிட்ட. அப்ப நம்ம என்ன பண்றோம், அவங்க குறைகளை கேட்கும் போது அதை கேட்டு எதுக்கு எங்களுக்கு லிங்க் ஆகுது, எதனால இவங்களுக்கு வந்து இந்த தடைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் சொல்றோம். அதை நீங்க முயற்சி பண்ணுங்க சொல்றோம். அவங்களுக்கு முடிஞ்சுது. அப்படியே அவங்களுக்கு பாருங்க, அந்த கர்மாலேயே நல்ல கர்மா இருந்தாதான் அவங்க நல்ல ஒரு ஆளை போய் பார்க்க முடியும், நல்ல ஆலோசனை பெற முடியும். உங்களுக்கு நேரம் கிட்ட போய் நல்ல எண்ணம் இல்லைன்னு சொன்னா நீங்க நல்ல ஆள் கிடைக்க மாட்டான். அவன் ஏதோ இடமா சொல்லி அங்கங்க போய் சொல்லி செலவு பண்ணி வேஸ்ட். இந்த ஆன்மீகத்திலையும் இந்த ஜோசியத்திலையும் செய்யக்கூடிய பரிகாரங்கள், கோயில் வழிபாடு, கிரகங்கள் வழிபாடு, இது எல்லாமே நீங்க ஒரு முயற்சியை தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க நம்ம கேட்டுட்டோம், சொல்லிட்டோம், செஞ்சிட்டோம், ஆளையே சாமி அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா உன்னோட கர்மா எவ்வளவு இருக்குது. அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா 5-10 வருஷமா கோயிலா சுத்துவாங்க. என்னென்ன பண்ணணுமோ அதை ஒன்னும் வெறுத்து நொந்து நூலாயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பார்த்துன்னு ஒரு 7.5 வருஷம் இது 7.5 சனி இருக்கும், எல்லாம் வீட்டுல எதனா துர்மரணம் ஏற்பட்டிருக்கும், அதனால அவங்க சரியா பண்ணாம இருக்கும், இதெல்லாம் இருக்கு. ஆனா 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்து எதோ பண்ணிட்டோம்னா டக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க. அப்போ இந்த 7 வருஷம் இந்த கோயில் குளம் போனா பாத்தீங்களா, 7 வருஷம் போய் பரிகாரம் பண்ணா பாத்தீங்களா, இதெல்லாம் டோட்டலா சேவிங் அக்கௌண்ட் மாதிரி சேர்ந்துருக்கும். அது அப்படியே வரும். அந்த புண்ணிய கர்மம் அதிகமாயிடுச்சுன்னா பாவ கர்மம் கம்மி ஆயிடுச்சு, இது வேலை செய்ய ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். அதுக்குதான் நீங்க அன்னதானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க, கோதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா சில பேர் இருக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன பண்றாங்க, போன்லயே கேட்டுங்கன்னு நினைக்கிறாங்க. காசு இல்லாம, காசு கொடுக்காம யாரும் ஓசில சொல்லுவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப உனக்கு எப்படி நடக்கும்? நீ ஒருத்தனை வேலை வாங்குற,
நீங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா கூட ஒருத்தருக்கு 1000 ரூபாய், ஒரு பெயிண்ட் அடிக்கு 1500 ரூபாய், ஒரு மேஸ்திரிக்கு 1200 ரூபாய் ஆகுது. ஒருத்தனை போய் நீங்க ஜாதகம் பாருங்க சாமி, நீங்க பரிகாரம் பாருங்க, பரிகாரம் சொல்லுங்க, யாரா இருந்தாலும் சரி, போன்ல நான் வர முடியல, நீங்க போன்ல எனக்கு இது மாதிரி பிரச்சனை, இது சொல்லுங்க, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுறது. அவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவனுக்கு தெரியல. பணம் பெருசு கிடையாது, பணம் அப்புறம், பணம் தேவைதான், முக்கியமானதுதான். ஆனா உன்னுடைய நோக்கம் எப்படி இருக்கு பாரு. அப்ப நீ இப்ப நல்ல எண்ணங்களோட இருக்கிறியான்னு பாத்துக்கணும். அந்த நல்ல எண்ணங்கள் இல்லைன்னா உன்னை ஒன்னும் சட்டை பண்ணாது. உன்னுடைய பிதற்குள்ளே உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இவங்க ரொம்ப பொய் பேசுறாங்க, சரியில்லை, ஞானம் இல்லை, மனிதன் மதிக்கல, குருமார்களை மதிக்கல, தெய்வங்களை மதிக்கல, காசு கொடுத்தா இவங்களுக்கு வந்து தெய்வம் கீழே வந்து கை கட்டின்னு வேலை செய்யணும்னு நினைக்கிறான், இவன் வேஸ்ட் அப்படின்னு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இவன் ஓடும் வாழ்க்கையில ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படிதான் நடக்குது. இது நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். கர்மா எப்படி செய்யறது இது ஏன் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். ஆனா உண்மை தான், ரியாலிட்டி தான். ஆனா டிவில சில ஜோசிக்காரெல்லாம் சொல்லுவாங்க, அதை அளந்து கரெக்டா அளவு வச்சு கரெக்டா சொல்லுவாங்க, ஜென்டலா சொல்லுவாங்க. அப்படி இல்லாம இப்படி இல்லாம சொல்லுவோம். நம்ம இருக்கிறது ஓப்பனா சொல்றோம். நம்மளுடைய சித்தர்களுடைய வழிபாடு இது. சித்தர்கள் தான் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு மீறியும் கிடையாது. ஜாதகத்தை வந்து சித்தர்கள் நினைச்ச ஒரு செகண்ட் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க, தலைக்கெல்லாம் மாத்தி விட்டுருவாங்க. சரிங்களா? இப்ப ஐஏஎஸ் எல்லாம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய இந்த நாட்டோட பட்ஜெட்டை போற அளவுக்கு வருமானம் வரி செலுத்துறவங்களோ எல்லாம் பணம் வச்சிருக்கிறவங்களோ இருக்கிறாங்க. ஏன் நாட்டு ஆள முடியல? சாதாரண டீ கடை வச்சுக்கிறது வந்து நாட்டு ஆள்றாருல, ஏன் முடியல? அவருக்கு இல்லது இவங்களாம் வேலை செய்யறாங்க. அதுதான் பார்த்தங்க. அப்போ அவர் பாருங்க, நரேந்திர மோடி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து கட்சியில விமர்சனம் இருக்கலாம், அவரை பத்தி எதனா விமர்சனம் இருக்கலாம், அது அப்புறம். எல்லாருக்கும் மோடி வந்து அவர் வந்து பிரதம மந்திரி, நமக்கு எல்லாருக்குமே. அவங்க அரசியலோ அதெல்லாம் விட்டுறணும், அவர் பதவியில இருக்காரு, அவர் தான் இப்போ நாட்டுடைய மன்னர். இப்படியாப்பட்ட ஒரு மகான் அவர். அந்த மகான் என்ற அவர் எண்ணம் அவருக்கு, அவர் அந்த திதி பண்றது, இறைவனுக்கு வழிபடுறது, இதெல்லாம் கரெக்டா பண்றாரு. அப்ப வந்து அதோட தாக்கம் அவருக்கு இருக்குது. ஆனால் தான் வந்து அவரு வெல்றாரு, வெல்ல முடியுது. அதான் அந்த வில் பவர் அதிகமாகுது அவருக்கு வில் பவர் யாருமே செய்ய முடியாது. உலகம் பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. உலகம் பேசுற அளவுக்கு மோடினா யாருன்னு பேசாது. இன்னைக்கு பொருள் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேரு, மோடி வந்து ஊர் சுத்தி நிற்கிறாரு, நாடா சுத்தி நிற்கிறாரு அப்படின்னு. எதுக்கு சுத்தினாரு இப்ப தெரியுதா? அதுதான். அது மாதிரி நம்ம ரொம்ப அரசியல் வேணாம், அது வேணா தனியா பேசுவோம். உண்மையிலேயே இன்னைக்கு வந்து நல்லது நடந்தா நல்லது செஞ்சா நல்லது சொல்லணும். சும்மா இந்த யூடியூப்ல நிறைய பேர் விமர்சனம் பண்றது, செய்யறது, பண்றது. இதை பாருங்க, அவருக்கு ஒரு பிறந்த நாள் வந்தது, இங்க தமிழ்நாட்டுல இருந்து பெருசா யாரும் வந்து அதை பத்தி பேசல, ஏதோ தேவையில்லாதான் பேசிங்க. அவர் பிரைம் மினிஸ்டர், நல்லவரோ கெட்டவரோ அது அப்புறம். அந்த தமிழர் பண்பாடு அதெல்லாம் மாண்மை எல்லாம் எங்க போச்சு? தமிழர் பண்பாடுன்றால என்ன தமிழர் பண்பாடு? ஒரு நாட்டோட முதல் மந்திரிக்கு வந்து ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு வக்கு இல்லை. அப்புறம் தமிழ்ன்றது அவர் நல்லவரோ கெட்டவரோ சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளை அடிக்கிறாங்க, ஜனங்களை வந்து நம்மள சில விஷயம் பண்றாங்க. அதனால நமக்கு சரி வேணாம், அந்த அரசியல் போகலாம். ஏன்னா இது சொன்னா அதெல்லாம் வந்துடும், ஜென்ரலா பொதுவான விஷயம் சொல்ல வந்துடும். நம்ம வந்து இந்த மாலை அமாவாசை பத்தி தான் பேச ஆரம்பிச்சு. அதனால அந்த மாலை அமாவாசை நீங்க தயவு செய்து நீங்க பண்ணீங்க. இது ஒன்றும் சும்மா இல்லை, ஒண்ணுதான். அப்படியே வீட்டுல உங்களுக்கு செய்ய முடியல, வீட்டுல தகராறு பிரச்சனை. ஆனா வீட்டுல பாருங்க, மனைவி வீட்டு எல்லாம் தகராறு, இது என்ன தீதி செய்யற, அது செய்யற, லொட்டு இதெல்லாம் நான் செய்யணுமா அப்படி இப்படின்னு சண்டை போட்டுருவாங்க. காலையிலேயே சண்டை ஆரம்பிச்சிடும். சண்டை ஆரம்பிச்சுன்னு என்னன்னா, உங்க பித்திருக்கள் உங்களுக்கு சரியா சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம், உங்க குழந்தைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். குலதெய்வ அனுகிரகம் நல்லா இருந்தது, குலதெய்வ அனுகிரகம் தான் நீ காலையில ஏஞ்சி மங்களகரமா நமக்கு முன்னாடி வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை ஏஞ்சி கடன்னு எல்லா விஷயங்களும் பண்ணி அதை பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்வமா பண்ணுவாங்க. வீட்டுல சண்டை வந்துச்சுன்னா உன்னுடைய இது சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவங்களுக்கு பித்துக்கும் அனுகிரகமா இல்லை, நீங்க சரியா பண்ணல, ஏதோ பேருக்காக கடமைக்காக பண்றீங்க. அப்படி கிடையாது. தெய்வத்தை நீ எப்படி வழிபடுறீங்க அதே மாதிரி பித்துக்களையும் நீங்க வழிபாடும். ரெண்டாவது வந்து நம்ம என்ன திதி கொடுத்து அவங்க போயிடுமா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அடுத்த பிறகு அவங்க போயிட்டு இருப்பாங்களா, மோட்சம் அடைஞ்சிட்டு இருப்பாங்களா? மோட்சம் அடைகிறாங்க அதெல்லாம் கிடையாது. மோட்சம் அடைஞ்சு கூட அவங்க அடுத்த பிறகு எடுத்துட்டாங்கன்னா, நீங்க செய்யறீங்க திதி வந்து அவங்களுக்கு வந்து அங்க போய் சேரும். எப்படி சேரும்னா, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைல இருப்பாங்க, அந்த புண்ணிய கர்மா போய் சேராங்க. அந்த பாவ கர்மாவே புண்ணிய கர்மா அங்க சேரும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது திடீர்னு ஏதோ இனம் புரியாத ஒரு சக்தி வந்து அவரை காப்பாத்தின மாதிரி அந்த பிரச்சனைல தப்பிச்சு வெளியே வந்துடும். அப்படிதான் சேரும். இப்ப நமக்கே சேரும். நம்ம சேருனா அப்ப நமக்கு இந்த
இப்ப நமக்கு நம்ம முன்னோர்ல இருந்தாலும் திதி கொடுத்துன்னு இருந்திருப்போம். நமக்கு நம்ம அடுத்த பிறகு எடுத்து வாழ்ந்துட்டோம், நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் நம்மளோட வாரிசுகள்லாம் இருப்பாங்க, தெரியாது நமக்கு. போன பிரிவுல எந்த தாய் வயிற்றுல பிறந்தோம், போன பிரிவுல எந்த ஜாதியில எந்த மதத்துல பிறந்தோம், எந்த நாட்டுல பிறந்தோம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுன்னா மனுஷங்க வாழ முடியாது. ஏன்னா அதுக்கு பெரிய மூளை வேணும், 2-3 மூளை வேணும். இப்போ இங்க வாழ்றதுக்கும் நம்ம தற்காத்துறதுக்கும் நம்ம வாழ்வியல் முறை சரி பண்றதுக்கும் புண்ணிய கர்மாவை நம்ம அதிகப்படுத்துறதுக்கும் மற்றவங்க யாரும் துன்பப்படுத்தாம இருக்கிறதுக்கும் மக்களோட சேர்ந்து மனிதனா வாழ்ந்து மகானா மாறி பிறவி அடுத்த பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கையை உன்னால முடிஞ்சா நீ உருவாக்கலாம். இல்லைன்னா இறைவனையே கதின்ட்டு இறைவனையே வழிபட்டு இறைவனுடைய பாதத்துல நீ சரணடைகிறதுக்கு நீ வேண்டுதல் வச்சுட்டு போய் சேர்ந்தலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் விஷயம். நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப வயசானவங்க. அவங்க அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கும் அது ஒன்றும் பண்ணிட முடியாது. அவங்க பாட்டுக்கு எதை சாப்பிட்ட வயசான காலத்து திணையில இருந்துட்டு போட்டதை தின்னுட்டு அப்படியே போயிட்டு இருப்போம். அவங்க ஒன்றும் தெரியாது. அந்த அறிவுகளும் வளர்ச்சி அதெல்லாம் கிடையாது. நீ கெட்டது பண்ற நல்லது பண்றன்னு சொல்ல மாட்டாங்க. 60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருப்பாங்க, ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாங்க. நீ என்ன பண்றதுன்னு தெரியாது, ஏது பண்றதுன்னு தெரியாது. அதுதான் தாத்தா பேரன்ற ஒரு உருவம் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா தாத்தா ஆயிட்டால ஒரு பேரன் குழந்தைன்னா குழந்தை குணம் அவருக்கு வந்துடும். குழந்தை குணம் அவர் வந்துடும். எப்படி 40 வயசுல நாய் குணம்ன்றாங்களா, அது மாதிரி 40 வயசுல நாய் குணம், 50 வயசுல பன்றி குணம், பன்றி மேய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பன்றி மேய்க்கணும்னா பன்றி குட்டி நிறைய போட்டுக்கலாம். அப்ப வாரிசுங்களாம் அதிகமாயிடுதுல்ல, அப்ப அதோட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். அது இப்படிதான் நமக்கு சூட்சமா வச்சிருக்காங்க. அவ்வளவு காரத்துவமா வச்சிருக்காங்க ஒரு விஷயமே. நம்ம இந்து மதத்துல சில விலங்குகள், பறவைகள், சில ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாக்குறவங்க வெளியேறவங்களும் மூட நம்பிக்கையா தெரியும். ஆனா அது காரத்துவம், ஒவ்வொரு காரத்துவம் இருக்கு. விநாயகர்கிட்ட ஏன் ஏலி இருக்கு, முருகர்கிட்ட ஏன் பாம்பு இருக்கு, முருகர்கிட்ட ஏன் சூளம் இருக்கு, வேல் இருக்கு. இதெல்லாம் காரத்துவம், ஒவ்வொரு காரத்துவம் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்குது, காரணம் சும்மா கிடையாது. நீ தெரியாதவங்க ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, அது நினைக்கிட்டா, அது தேவையில்லை, நினைச்சிட்டு போடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அது தேவை கிடையாது. அப்போ நம்ம பித்திருக்களை நீங்க வாழணும். அதே மாதிரி நமக்கு பிறக்கிற பிள்ளைங்களும் மனைவியோ எல்லா விஷயங்களும் விதி, எழுதப்பட்ட விதி, உனக்குன்னு வர வைக்கப்பட்டது எல்லாமே இறைவனால். இது இப்படிதான் இருக்கணும், இது காலம் வரைக்கும் தான் இருக்கணும், இது காலம் அப்புறம் இப்படி மாறும் அப்படின்ற ஒரு விதியின் கோட்பாடு படிதான் இந்த பூமியும் சுத்துது, மனித வாழ்க்கையும் இயங்கிட்டு இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆனா பணம்ன்ற ஒரே விஷயம் இன்னைக்கு மனிதனை ஆட்டி படைச்சிருக்கு. பணம் இருந்தாதான் வாழ முடியுன்ற கண்டிஷனுக்கு நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எடுத்துட்டு நம்மளை இந்த நிலைக்கு எடுத்து வச்சுட்டாங்க. வேற வழி கிடையாது. இன்னைக்கு துன்பத்திலையும் துக்கத்திலையும் நம்ம அனுபவிச்சு போனோம். ஆனா இந்த துக்கம் துன்பம் பொருளாதாரத்தில் ஏற்படுற பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம மறக்கிறதுக்கு இந்த மாய உலகத்துல இந்த மனசை மறக்க செய்யறதுக்கு தான் இந்த பித்திருக்குள் தோஷம், இது மாதிரி சில நல்ல காரியங்கள், இறை வழிபாடு எல்லாம் பண்ணும்போது அந்த வழி இல்லாம அது கடந்து போயிடலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது. நீ சாதாரண மனுஷனா இருந்தா அதையே நினைச்சு மனசு துன்படும். மனசு துன்படும் போது அதோடைய வைப்ரேஷன், அதோடைய அதிர்வு அதிகமாகுது. நரம்புகள் வீக் ஆகும். நரம்புகள் இதாகும் போது ரத்த ஓட்டம் பாதிப்படும். ரத்த ஓட்டம் பாதிப்படுச்சா இருதய பிரச்சனை, எல்லா பிரச்சனையும், கிட்னி பிரச்சனை எல்லாம் வரும், நோய் நொடி வரும். அப்போ அழுவி கொண்டு போயிடும். ஆனால்தான் இறைவன் அப்பயே உனக்கு படைச்ச மனிதன், நீ போய் இந்த பூமியில எல்லாம் சந்தோஷமா இருக்கான், எவன் சந்தோஷமா இருக்கான் அவன் தானே பெரிய மகான் அப்படின்ட்டு. அதுதான் சொல்றான், இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சந்தோஷமா இருந்துக்கணும். பறக்கிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படாத, நம்ம சக்திக்கு மீறி ஆசைப்படாத, பேராசைப்படாத, கெட்ட எண்ணங்களை சேர்க்காத, ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைக்காத, துஷ்டனா கண்டா நீ தூரமா இரு. இப்படிதான் நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த மனம் கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும். மனசு அப்புறம் சங்கடம் ஆயிடுச்சுன்னா உன்னுடைய உடல் கெட்டு போயிடும். உடல் கெட்டு போயிடுச்சுன்னா நோய் நொடி வந்துச்சுன்னா இந்த உடம்புல அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நோய் நொடி ராஜ உறுப்புகள்லாம் கெட்டு போயிடுச்சு, உடம்பு ஓட்டேன்னா உள்ள ஆத்மா எப்படி இருக்கும், வெளியே போயிடும். கோயில பாடு எரிஞ்சா உள்ள தெய்வம் இருக்காது, வெளியே போயிடும். விளக்கு இல்லாத கோயில்ல அங்க கோயில்ல தெய்வம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க வீடு சரியில்லைன்னா முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம நட்பு பழகிறவங்க செய்யறவங்க எல்லாம் எல்லாமே ஒரு லிமிட்டா நம்ம வச்சுக்கணும். ரொம்ப அவங்கள நம்பி பழகு. ஏன்னா இப்ப இந்த உலகத்துல, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வாக்குகள் கொடுக்கறதோ, ஒருத்தனுக்கு யாருக்குன்னா ஒருத்தருக்கு உதவி செய்வதோ, இல்ல நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்றதோ, என்னை நம்புங்க சொல்றதோ, நான் கடைசி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றதோ, இது எதுவுமே உண்மை கிடையாது. அப்படிதான் இருக்கிறாங்க.
அந்த வார்த்தைன்னா அது என்ன, அது அதோட வேல்யூ அது மாதிரி தெரியல. நீ என்ன சொல்றியோ அது உனக்கு நாளைக்கு வரும் கண்டிப்பா. அதை மட்டும் நினைச்சுங்க. நீ என்னை வந்து நீ நம்புங்க, நான் கடைசி வரைக்கும் தான் இருப்பேன், நான் இப்படிலாம் செய்வேன் அப்படின்னு நீ சொல்லி வாக்கு கொடுத்தீனா, நீ அது கரெக்டா நடக்கலையா, உனக்கு உன் வாழ்க்கையில உனக்கு செய்யறானாலே உன் வாழ்க்கையில உனக்கு நடக்கும். அதுவும் நம்ம கூட பிறந்தவங்களுடையோ நம்ம மனைவியே நமக்கு அந்த விஷயத்த பண்றோம். நீ சொன்ன வார்த்தை அது எதை பிரதிபலிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியில உனக்கு கண்டிப்பா பண்ணணும். அதனால வார்த்தைகளை விடாதீங்க, வார்த்தைகளை விடக்கூடாது. இதெல்லாம் கர்மா. ஆனால் இந்த உலகத்தை யாரும் நீங்க வந்து நம்பணும் அவன் அவசியம் கிடையாது. வாய் வார்த்தையை விட்டுட்டு அவன் பாட்டு அவன் வேலைகளை சாதிச்சுட்டு சில பேர் சில விஷயமே இந்த உலகத்துல போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து சோம்பேறி. எப்படி வாக்குறுதிகளை கொடுத்து வேலையை சாதித்து போயிட்டுருவேன் வந்து சோம்பேறி. சோம்பேறியில படு சோம்பேறி, சுயநலவாதி. பாத்தீங்களா? அப்படியெல்லாம் நாட்டுல நடக்குது. உஷாரா இருங்க. உங்களை நீங்க இது பண்ணீங்க. இந்த வழி இல்லாத ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும். வழி இல்லாத வாழ்க்கைகள்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நண்பனால பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, உற்றாரோட பிரச்சனை, தொழில பிரச்சனை, இப்படி இதெல்லாம் வலி. நாளைக்கு நீ எதுவுமே நீ பச்சை மரம் போல டக்குன்னு அவனை நம்புறது திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒண்ணு நீ உன்னுடைய அளவுக்கு மேல ஒரு சக்திக்கு மீறின, உன்னோட சக்திக்கு மீறின வாக்குறுதிகளை கொடுக்கறது, சில பொருளாதார உதவி செய்யறதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா நீங்க மாட்டிக்க. எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு, அதான் சொல்றாங்க. ஏன்னா நீங்க அந்த மனசை வந்து மறுபடியும் உங்களுக்கு மாத்திக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு யாருக்கும் இல்லை, அதிகமா கிடையாது. இன்னும் இருந்தாலும் அந்த பழிவாங்குற குணம் வந்துடும். அடுத்து பாருங்க, நீங்க ஏமாந்தது பத்தாது, பழிவாங்குற குணம் ஒரு அரக்கம் வந்து உட்காந்துருவான். அவனை எப்படின்னா பழி வாங்கணும், நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த குணம் இருந்துட்டே இருக்கும். நாளைக்கு நமக்கு அது கொஞ்சம் சக்தி அதிகமாகும் போது என்ன பண்ண அந்த வேலையை நம்ம பார்த்துருவோம். அப்புறம் நம்ம குற்றவாளி ஆயிடும். பாத்தீங்களா? ஒருத்தன் வந்தா ஒன்னத்து வரான். பாத்தீங்களா? இப்படிதான் வருவான். ஆனாதான் கெட்டு போகுது. அப்பதான் அதுக்குதான் சொல்றது தெய்வங்கள் பூஜை புனஸ்காரம் வழிபாடு, நல்லா மரியாதையா இருக்குது, மரியாதையா பேசுறது, நல்லதே செய்யறது, நல்லதே நினைக்கிறது, எல்லாமே ஆத்மாக்கெல்லாம் நினைங்க. அறிவுபட்ச மனித மாத்திரம் ஆத்மா நினைக்காதீங்க. எல்லா ஜீவராசிகளும் ஆத்மாதான். இந்த உலகத்துல பிடிக்காத ஒண்ணு அறிவுரை சொல்றது, கடந்து போயிடுவாங்க. பிடிக்காது. அவன் எப்ப தும்ப போறான், அவனுக்கு எப்ப பிரச்சனை வருதோ அப்பதான் கேட்பான். அப்படி இருக்குது மனித வாழ்க்கை. இன்னைக்கு மனித வாழ்க்கை நீ ஆராய்ச்சி பண்றதுக்கே உனக்கு காலம் ஆயுள் பத்தாது. அப்படி எங்க போய் இறைவனை போய் நீ ஆய்வு பண்ணுவேன், போய் செய்யறதுக்கு இது கிடையாது. இன்னைக்கு இறைவனை கும்பிடுறவங்க எல்லாம், சித்திரங்களை கும்பிடுறவங்க, குருமார்கள் நாடுறவங்க, ஜோசிகாரங்க நாடுறவங்க எல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவன் போறான். பிரச்சனை இல்லாம போறதே கிடையாது. பணம் எங்க நிறைய வந்ததுன்னா எதுக்குமே போக மாட்டான். ஆட்டெல்லாம் ஆடி இவன் ஆடுறதை பார்த்தாலும் பக்கத்துல எல்லாம் நிம்மதியை கெடுத்து அவனுங்களுக்கு ஒரு கோபம் வர வச்சு போராம வர வச்சு எல்லா வேலையும் நம்ம மனுஷன் பார்ப்பான். மனிதன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண கடவுளோடு அதிகமா பவரே சொல்லலாம், அதிகமான ஆற்றல் உடையவன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மனிதனுக்கு வந்து சக்தி இருக்கு. எல்லாம் கொடுத்துருக்க ஆண்டவன், நீ நல்லபடியா பயன்படுத்தி நல்லதா பண்ணிட்டு போ. வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டா கொள்ளுப்பாட்டா எல்லாம் இருந்தாங்க, போனாங்க, என்ன வாரிட்டு போனாங்க, ஒன்னும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கிறதுக்கும் அந்த காதுல 4 பேர் நம்ம நல்லதுன்னு நல்லவருன்னு சொல்லணும், அதுக்காக நம்ம ஓடியும் கிடக்கலாம். வேற ஒன்றும் கிடையாது. ஏன் இப்ப கெட்டவன்லாம் இருக்கிறான், எவ்வளவோ பேருக்கு ஜெயில இருக்கான், தகாத செயல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவனும் இருந்துதான் இருக்கிறான், போறான், செய்யறான். இப்படியே. ஆனா எல்லா கிரகங்களுடைய தெய்வங்களுடைய அமைப்பு தான் நமக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம். நானே இப்ப இந்த வீடியோ போற 4 பேருக்கு அறிவுரை, என் புத்தி கேட்டல அறிவு கேட்ட வரைக்கும் நான் சொல்றேன்னா இதே எனக்கு ஆண்டவன் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட். இல்லைன்னா பேச முடியாது. நல்லா படிச்சவன் நல்லா வசதி, அப்புறம் அவன் வேலை உண்டு அது உண்டு, அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான், சுயநலமா இருந்துருப்போம். நமக்கு ஆண்டவன் அந்த மனசு நம்ம கொடுத்துருக்கான். எதை நம்மளால முடிஞ்ச 4 பேர் நான் சொல்லுவோமே, நான் செய்வோமே அப்படி. அப்போ என்ன பண்ண, இது ஒளி மறைவு, பொய் மறைச்சி உண்மையை கொஞ்சம் மறைச்சி அதை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி நம்மளை வந்து நேசிக்கணும், நம்மளை பாராட்டணும், நம்ம ரசிக்கணும்னு சொல்லிட்டு பேசுறது வேஸ்ட். அது உண்மையா இல்லைன்னு அர்த்தம். உண்மையில அர்த்தம் இருக்குது ஓப்பனா நம்ம பேசிட்டு நமக்கு நடந்த, நம்ம ஒரு பிரச்சனை நடந்ததா, நமக்கு ஒரு அனுபவம் நடக்குதா, அந்த அனுபவம் போய் சொல்லி. அப்படிதான் முன்னோர்கள் அப்படிதான் இருந்தாங்க. தென்னைமையில உட்காந்துட்டு வரணும் போல சொல்லுவாங்க, நான் கண்ணா இப்படி இரு அப்படி இரு, இது இப்படிடா, உங்க தாத்தா அப்படி இருந்தாரா, உங்க முப்பாட்டா அப்படி இருந்தாண்டா, உங்க சொத்து இப்படி இருந்தா, ஏன்டா இப்படி இருக்குதா, உங்க தாத்தா பேர் கெட்டுறியடா, உங்க ஒப்பம் பேர் கெட்டுறியடா சொல்லுவாங்க. காரணம் பாருங்க, பித்தர்கள் எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. பித்தர்கள்லாம் சாதாரண கிடையாது. நீ என்ன அப்படியே வானத்துல போது முளைச்சிட்ட கிடையாது. நம்மளும் முன்னோர்ல இருந்து துண்டு துட்டா வந்துட்டே இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்தோம், என்ன காரணம் தெரியும், எது முன்னாடி ஓடியும் கிடக்கணும், அவ்வளவுதான். அதனால பித்தர்கள் வந்து மறந்து விடாதீங்க. இந்த நாள் அந்த நாள் மாலை அமாவாசை நாள் தவற விடாதீங்க.
உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மன ரீதியாக மனசுலயே தீட்டி கொடுத்தா மாதிரி ஃபீல் பண்ணி கூட எனக்கு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை. உங்களால் முடிஞ்சது உங்க முன்னோர்கள் எப்படியோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, உங்களுக்கோ உங்க பிள்ளைங்களுக்கோ நல்லது செய்வாங்க. இந்த பித்ரு தோஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. எதை செய்தாலும் ஒன்று சூனியம் வச்ச மாதிரி இருக்கும். ஒன்றும் நீ எங்க போய் எதுவுமே நீ தேட முடியாது. உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகலாம். இது அப்படி கிடையாது. ஏதோ ஒரு தத்திரம் சுத்தின மாதிரி இருக்கும். பொண்டாட்டியை பார்த்தா பிடிக்காது, பிள்ளைய பார்த்தா பிடிக்காது. எந்த வேலை செஞ்சாலும் அது மனசுல பாதி விட்டு வந்துடும். எந்த வேலை நல்லதுன்னு செய்வா அது கெட்டதா அமையும். லாபம் வரணும் இறங்குவா பயங்கர நஷ்டம் வந்துடும். இப்படியெல்லாம் வரும். இப்படிதான் அந்த பித்ரு தோஷத்துல அவங்க நம்மளை இது பண்ணும், கஷ்டத்தை கொடுப்பாங்க. இவன் நம்மளை உணரல அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஏன் நம்ம பித்ருக்கு தான் நம்ம ஏன் நம்மள இப்படி பண்றாங்க, நம்ம நல்லா இருக்கு. நீ தப்பு பண்ணா எல்லாத்தையும் அவங்க ஒத்துருவாங்க மாட்டாங்க. இப்போ உயிரோட இருக்கும்போது சொல்லுவாங்க தப்புனா தப்புன்னுவாங்க, இது பண்ற தப்புடான்னுவாங்க, பனிஷ் பண்ணுவாங்க, உன்னை அடிப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, என்ன செய்வாங்க. அதே மாதிரிதான் பண்ணுவாங்க. அதனால பாருங்க, அதை திடீர்னு நம்ம பக்தர் நம்ம நண்பர்கள்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, சாமி உங்களால தெரிஞ்ச விஷயமா வீடியோ போடுங்க சொன்னாங்க. அதெல்லாம் போட்டேன். நான் கொஞ்சம் வேலையை அதிகமா இருக்கனால வீடியோ எல்லாம் போட முடியல. போடுவேன், கண்டிப்பா போடுவேன். நன்றி, வணக்கம்.